இந்த சுருக்கம் கிரகித்தல் என்ற இரண்டும் தமிழிலே இடம்பெறக்கூடிய பரீட்சைகளாக இருந்த போதிலும் உயர்தர பரீட்சையிலே 25 புள்ளிகளை இந்த பகுதி தருவதாகவும் அதே நேரத்திலே போட்டி பரீட்சைகளிலே 100 புள்ளிகள் வரை தரக்கூடியதாகவும் விளங்கக்கூடிய இந்த பரீட்சைகளில் ஏன் மாணவர்கள் மிக குறைவான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஏன் பரீட்சார்த்திகள் மிக குறைவான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று ஆராய்கின்ற பொழுது முதலிலே இதை ஒரு இலகுவான படிக்க தேவையற்ற ஒன்றாக நாங்கள் கணித்து வைத்திருப்பது எங்களுடைய முதல் குறைபாடு என்று நான் நினைக்கின்றேன். நாளைக்கு சுருக்கத்திலே அல்லது கிரகித்தலிலே ஒரு பரீட்சை என்றால் ஒரு பரீட்சார்த்தி ஒன்றும் தயார் செய்யாமலே தான் அந்த பரீட்சையை எதிர்கொள்ளுவார் என்பது உங்கள் மனநிலையில் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கடுமையான போட்டி பரீட்சையிலே ஈடுபட்ட அனுபவமுடையவருக்கு பயத்தை தருவதாகவும் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தருவதாகவும் இந்த சுருக்கம் கிரகித்தல் என்பவை விளங்கும். ஔவையார் சொல்வார், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று. தமிழிலே ஒரு பந்தி இருப்பது என்பதற்காக தமிழிலே தேர்ச்சியுடையவர்களால் இந்த பரீட்சையிலே 100 புள்ளிகளையோ அல்லது 90 புள்ளிகளையோ பெற்றுவிட முடியாது. அவ்வாறு 100 புள்ளிகளை பெற முடியாது. ஏனென்றால் இது ஒரு அகவயமான வினாத்தாள். அதாவது திருத்துகின்றவர்களுடைய மனப்பாங்கு, அவர்களுடைய அறிவு என்பவற்றுடனும் இவை தொடர்புடையவை. ஆனால் ஒருவர் 90 புள்ளிகளை அல்லது 80 புள்ளிகளை எடுப்பதென்றாலும் அது இலகுவானதாக அமைவதில்லை. ஏனென்றால் அது மொழி திறன் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. மொழி புலமையாளர்களால் மட்டும் இந்த பரீட்சையை அல்லது இந்த பகுதியை வென்றுவிட முடியாது. முதலில் அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பல்துறை அறிவு இருக்க வேண்டும். ஒரு போட்டி பரீட்சையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே பொது அறிவு இருக்கும், நுண்ணறிவு இருக்கும். அதே நேரத்தில் இப்படியான ஆக்கத்திறன் பகுப்பாய்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த சுருக்கம் கிரகித்தல் ஆகியன இருக்கும். அப்ப இந்த ஆக்கத்திறனையும் எங்களுடைய பகுப்பாய்வு சிந்தனையையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்று என்பது தனியே மொழி சம்பந்தப்பட்டதல்ல. மொழி சம்பந்தப்பட்ட ஒன்றை எதையும் நாங்கள் விளங்குவோம் என்றால் நாங்கள் பௌதீகவியலிலும் அல்லது ரசாயனவியலிலும் அல்லது பொருளியலிலும் ஒருவர் படிக்காமல் ஒரு பரீட்சையை சந்திக்க முடியும். ஆகவே தமிழில் இருக்கிறது என்பதற்காக அது இலகுவானது என்று நீங்கள் நினைத்து விட முடியாது. இது எங்களுடைய மனப்பாங்கு. இப்ப சாதாரண தர பரீட்சைகளிலே எங்களுடைய சிங்கள மொழி மாணவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ் சார்ந்த தமிழ் பாடம் வீழ்ச்சியுடையதாக இருக்கிறது. இதற்கு ஆராய்ச்சிகளை செய்த ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், தமிழ் ஒரு வீட்டு மொழிதானே, அதில் சித்தி அடைவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தமிழ் எங்களுடைய வீட்டு மொழியாகவோ அல்லது தாய்மொழியாக இருந்தாலும் அந்த துறை அந்த தமிழ் பாடம் சார்ந்த விடயத்தானங்களை கற்காத ஒருவரால் அல்லது அதிலே கட்டுரை எழுதுவதிலோ சுருக்கம் செய்வதிலோ கிரகித்தல் வினாக்களுக்கு பயிற்சி அளிப்பதிலேயோ பயிற்சி செய்யாத ஒருவரால் அந்த பரீட்சையிலே தான் நினைத்ததை அடைய முடியாது. வள்ளுவர் சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கெய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறினது. நினைத்ததை நினைத்தவாறு ஒருவர் அடைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு முதலிலே அவர் செய்ய வேண்டியது பயிற்சி தான். முதலிலே நான் இதை படிக்கப் போகிறேன், இந்த பரீட்சைக்காக படிக்கப் போகிறேன் என்றால் அதில் அவர் அந்த முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. அட்மிஷன் கார்டு வரட்டும் அல்லது நாள் கிட்ட வரட்டும், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் என்று நினைக்க முடியாது. எண்ணி துணிக கர்மம்
துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆகவே முதலிலே இது ஒரு தனியே மொழி சார்ந்த ஒரு விடயமாக கருதக்கூடாது. ஒருவர் சுருக்கம் கிரகித்தலில் அதிக புள்ளிகளை பெறுவதற்கு சுருக்கம் கிரகித்தல் பயிற்சி வகுப்புகளுக்கோ அல்லது சிறப்பு வகுப்புகளுக்கோ செல்வதனாலே ஒருவர் சித்தியடைய முடியாது. நிறைந்த நூல்களை படிக்க வேண்டும். இலக்கியம் சார்ந்து படிக்க வேண்டும், பொருளியல் சார்ந்து படிக்க வேண்டும், அல்லது வெவ்வேறு துறை சார்ந்த விடயங்களை, விஞ்ஞான கலை சொற்கள் இடம்பெறுகின்ற நூல்களை கூட படிக்க வேண்டும். வாழ்க்கையிலேயே ஒரு பல்துறை சார்ந்த நூல்களை கற்காத ஒருவராலே ஒரு சுருக்க வினாவுக்கு விடையளிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. சிலருக்கு பூகோளமயமாதல் என்பதே விளங்காது, சிலருக்கு கேள்வி நிரம்பல் என்பது விளங்காமல் இருக்கக்கூடும். ஆகவே ஒரு கலை சொற்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப போட்டி பரீட்சைகளிலே சில சொற்களை தடித்து எழுத்திலே தருவார்கள். அங்கே சில நேரங்களில் இலக்கிய சொற்களிடம் வரலாம், கலை சொற்களிடம் வரலாம். ஆகவே அந்த சொற்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே முதலிலே ஒரு மொழியை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு எப்படியான தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதற்கு நான் சில விடயங்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய சுருக்கம் கிரகித்தல் என்பதற்குள்ளே நான் போகிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழிலே நாங்கள் ஒரு விடயத்தை பார்ப்பதென்றால் இலக்கண நூல்கள் என்ற சில விடயங்கள் இருக்கின்றன. நன்னூல் என்கின்ற பவணந்தி முனிவருடைய நூலிலே அவர் ஒரு நூலுக்கு இருக்க வேண்டிய அழகுகள், ஒரு நூலிலே இருக்கக்கூடிய குற்றங்கள், அவை சொல்வதற்குரிய உத்திகள் என்று ஒரு 3 விடயத்தை சொல்லுகிறார். இவற்றை நீங்கள் இணையதளங்களிலே தேடி பார்க்க முடியும். 10 அழகுகள் என்று சொன்னாலே வரும். ஒருவர் கட்டுரை எழுதுகிற பொழுது, சுருக்கம் எழுதுகின்ற போது, அல்லது ஒரு மொழி சார்ந்த விடயத்தை எழுதுகிற பொழுது கவனத்திலே கொள்ள வேண்டிய விடயங்கள் தான் இவை. இப்ப நீங்கள் ஒரு பரீட்சையை என்னதான் படித்திருக்கலாம், ஆனால் படித்ததை விளங்கியதை சொல்லுகின்ற ஆற்றல் எங்களுக்கு இல்லை என்றால் அந்த பரீட்சை எங்களுக்கு தோல்வியைத்தான் தரும், அல்லது ஒரு பின்னடைவைத்தான் தரும். இணர் உழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். கற்றதை யாராலே சொல்ல முடியவில்லையோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நன்றாக மலர்ந்தும் மனம் வீசாத மலருக்கு ஒப்பானவர்கள். அப்ப முதலாவது உங்களுக்கு விளங்கி இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு மொழி என்கின்ற ஒரு ஊடகம் தேவை. இன்றைக்கு பத்திரிகைகள் கூட ஒரு மொழியை பயன்படுத்துவதிலே பெரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. முகநூலிலே நோக்கர் என்கின்ற ஒரு பக்கமே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இணையதளங்களிலே, பத்திரிகைகளிலே, சஞ்சிகைகளிலே வரக்கூடிய தவறுகளை அவர்கள் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே எவ்வளவு அப்பட்டமான பிழைகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே இருக்கின்றன என்பதை நாங்கள் அந்த முகநூல் பக்கங்கள் சிலவற்றிலே பார்க்கிற போது விளங்கலாம். ஏனென்றால் ஒருவருடைய மொழி என்பது, நீங்கள் என்னதான் அறிவிருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் குற்றமில்லாமல் அழகுடையவராகவும் சில உத்திகளை பயன்படுத்துபவராகவும் இருக்க வேண்டும். நான் இந்த அழகுகளை பற்றியும் குற்றங்களை பற்றியும் உத்திகளை பற்றியும் தனியாக கதைக்க முற்பதற்கு இன்று களம் இதுவல்ல என்பதனால் ஒரு மேலோட்டமாக சொல்லுகிறேன். அதாவது, முதலாவது, கூற வந்த பொருளை சொற்கள் விரியாமல் சுருக்கமாக கூற வேண்டும். இதான் எங்க சுருக்கத்தில கூட முக்கியம். சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல். அவ சுருங்க சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும், படிப்பவருக்கு இனிமை தரக்கூடியதாக, நல்ல சொற்கள் உடையதாக, அதுல சந்த இன்பம் தேவையில்லை, ஆழ்ந்த கருத்துடையதாக, அதுல இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களைத்தான் நீங்கள் எடுக்க போறீங்க. சுருக்கத்தில் காரண காரிய முறைப்படி தொகுத்து கூற வேண்டும். அப்ப நீங்கள் ஒரு சுருக்கம் எழுத சொன்னால் அதிலே ஒரு லொஜிக் இருக்க வேண்டும். அதான் காரண காரியம். அதுக்கு இன்னொரு பேர் தர்க்கம், நியாயப்படுத்துதல்.
அந்த பந்தியிலே காரண காரிய ஒழுங்கு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உயர்ந்தோர் கருத்தோடு என்றால் நாங்கள் இந்த சுருக்கத்திலே எடுத்துக்கொள்ளலாம். ஆசிரியர் என்ன சொன்னாரோ அந்த கருத்தில் இருந்து நாங்கள் மாறுபட முடியாது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய சிலதங்களுக்கு தேவையில்லை, அந்த அழகுகளை கவனிக்க வேண்டும். பாருங்க, சுருங்க சொல்ல வேண்டும், விளங்க வைக்க வேண்டும், இனிமையானதாக, நல்ல சொற்களை கொண்டு ஆழமானதாக, அந்த முறையின் வைப்பு என்று சொன்னால் என்னென்றால் அந்த காரண காரிய முறைப்படி. அடுத்தது உலகமலையாமை என்பது இங்கே சொல்வது உலக அறிஞர்களின் கருத்திலிருந்து மாறுபடக்கூடாது. சுருக்கத்திலே ஆசிரியர் அந்த பந்திக்குரியவர் எதை சொன்னாரோ அந்த கருத்தில் இருந்து நாங்கள் மாறக்கூடாது. ஆகவே இதுல நாங்கள் உதாரணத்ததெல்லாம் வராது. இது சுருக்கத்துக்கு நன்னூல் சொன்னதல்ல, நூலுக்கு சொன்னது. அப்ப நல்ல விடயங்களை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல கூட ஒரு சுருக்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப ஒரு மொழியை அழகாக பயன்படுத்த வேண்டும் என்றால் சுருங்க சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சுருக்கத்துக்குள்ளே ஒரு விளக்கத்தை வைக்க வேண்டும். சுருக்கத்துக்குள்ளே ஒரு விளக்கத்தை வைக்க வேண்டும். உளுந்து விலகுடின நேரத்துல வட சின்னனா சுட்டாலும் உளுந்தெல்லாம் வடிவாதற்குரிய தேவையான பொருள்களோடு தான் இருக்கும். அதை போல சுருக்கம் என்பது சுருங்க சொல்ல வேண்டும், விளங்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு இனிமை, ஒரு நல்ல சொற்கள் இருக்க வேண்டும், ஆழமான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே ஒரு காரண காரிய தர்க்கம் என்கின்ற ஒழுங்கை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சரி, ஒரு 10 குற்றங்கள் என்று சில விடயங்கள் இருக்கின்றன. இதை கூட நாங்கள் இந்த மொழியிலே கவனித்துக் கொள்ள வேண்டும். இது கட்டுரை எழுதுதலுக்கு கூட பயன்படும். ஒரு கட்டுரை எழுதுகிற பொழுது நாங்கள் எங்கே தவறு செய்கிறோம் என்றால், முதலாவது என்ன விடயத்தை எழுத போகிறோமோ அந்த விடயம் சார்ந்த ஒரு தெளிவு எங்களிடம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் சேவன்றது உங்களுக்கு தெரியல, நான் தெரியுதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டேன். குன்றக்கூறல், மிகைபட கூறல், கூறியது கூறல், மாறு கொளக்கூறல், வலுச்சொற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்து இருதல், நின்று பயனின்மை என்று இவை ஈரின் குற்றம் நோக்கி. இந்த 10 குற்றங்களையும் நீங்கள் மொழி சார்ந்த வினாத்தாள் ஒன்றிலே தவிர்க்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அடிப்படையான ஒரு பல விடயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்வதில்லை. மொழியின் அடிப்படையை தெரியாத ஒருவர் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு மொழி பரீட்சையை எழுத முடியாது. அதற்கு நாங்கள் எங்களுடைய சான்றோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில விடயங்களை தெரிந்திருப்பது நல்லது. நான் உங்களை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேனே ஒழிய இவற்றை ஒரு பாடமாக நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். எங்களுடைய பழைய காலங்களிலே ஆசிரியர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மொழி சார்ந்து பல வகையான ஒரு தவறான சூழலில் இருப்பதற்கு காரணம், எம்முடைய பழைய விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முற்றும் துறந்த துறவிகளாக மாறிவிட்டோம். தனிய தொழில்நுட்பத்தினுடைய வசதிகளை மட்டும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். குன்றக்கூறல், மிகைபட கூறல். பாருங்க, ஒரு விடயத்தை சொல்லுகிற போது, ஏன் இதை வாசிப்பான், நான் இதனுடைய விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, ஒரு விடயத்தில் சொற்களில் குறைவுபட கூறல். ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திக்குள்ள அதை நெல்லாக சொல்லாமல் ஒரு சொற்களாலே குறைவுபட கூறுதல். சில நேரங்களில் மிகைபட கூறுதல். அதெல்லாம் அதுதான் நாங்க சுருக்கத்துல சுருக்க போறோம். மிகைபட கூறுவோம், சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுவோம். இப்ப ஒரு விடயத்தை ஒரு முறைதான் சொல்ல வேண்டும், வகுப்பறையில் அல்ல. வகுப்பறையில் மாணவர்களுக்கு மீள வலியுறுத்தல் என்று ஒன்று முக்கியம். ஆனால் ஒரு விடயத்தை சொல்லுகிற ஒரு படத்திலே வருகிற காட்சி திருப்ப திருப்ப வந்தால் எப்படி இருக்கு? சீடி கீறுபட்டு நினைப்போம். அதே போலத்தான் ஒரு படத்தினுடைய காட்சி திருப்ப திருப்ப வருவது போல சிலருக்கு சில காட்சி வந்தா சந்தோஷமா இருக்கும், இது திருப்பி திருப்பி வருவதே சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, முன்னுக்கு சொன்னதை முரண்படக்கூடாது. நாங்கள் இப்படி கணக்கிடங்கள்ல முரண் வர்றோம்.
அப்ப முன்னுக்கு சொன்ன ஒரு விடயத்தோடு முரண்படக்கூடாது. நேற்று சொன்னதோடு இன்று முரண்படலாம், அது ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பந்தியிலேயே சொன்னதை இன்னொரு பந்தியிலேயே குளறுபடி விடக்கூடாது. புதுமைப்பித்தன் சொல்லியிருக்கார், தான் சில கதைகளை எழுதுகிற பொழுது கதையினுடைய ஆரம்பத்திலே இறந்து போன ஒருவர் சில நேரம் உயிர் பெற்று விடுவார். அவசரத்திலே கதைகள் எழுதுகிற பொழுது நவீன சிறுகதையினுடைய பிதாமகரான புதுமைப்பித்தனுக்கு அந்த சந்தர்ப்பம் நிகழ்ந்திருக்கிறது. ஆணைக்கும் அடி சறுக்கும். இதுல நான் இந்த பரீட்சையில் எழுதினால் எனக்கு 90 எல்லாம் கிடைக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு பயிற்றுவிப்பாளர் தான். இதில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்லுகிறேன். இந்த செயலமர்வு தொடர்ச்சியாக வேறு வேறு வளவாளர்களாலே இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இது என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் என்னிடமிருந்து தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது 100 சரி என்று நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவ ஒன்று குறைவடை சொல்லக்கூடாது, மிகையாகவும் சொல்லக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, முரணானதாக சொல்லக்கூடாது, குற்றமுடைய சொற்களை சேர்க்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை எழுதுகிற பொழுது பத்திரிகைகளிலே செய்திகளை பார்க்கிறோம். என்ன 20 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப 20 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் அங்கே ஒரு பெரிய ஒரு தவறு இருக்கின்றது. என்ன தவறு இருக்கின்றது? யாரா சொல்லுங்க. 20 பல்கலைக்கழக மாணவர்கள். இப்ப எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. என்ன அதாவது இந்த இங்க இடம்பெறுகிற வலுவை சுட்டி காட்டுது. என்ன வலு இங்கே முக்கியமாக இருக்கின்றது? இந்த 20 பல்கலைக்கழக மாணவர்கள் என்றால் பல்கலைக்கழக 20 மாணவர்கள் என்பதுதான் அங்கே மயக்கம் இல்லாது. 20 பல்கலைக்கழகம் என்ற இலங்கையில 20 பல்கலைக்கழகம் முதலாவது இல்லை. கடைசியாக இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளாகமாக இருந்த வவுனியா வளாகமும் பல்கலைக்கழகமாக மாறி இருக்கின்றது. நான் இதோட சேர்த்து 17 பல்கலைக்கழகம். அப்ப சிந்தித்து பார்த்தால் நாங்கள் இந்த குற்றமுடைய சொற்களை சேர்க்கக்கூடாது. கூற வந்த செய்தியை தயக்கத்தோடு சொல்லக்கூடாது. ஒரு விடயத்தை பற்றி எழுதுகிற பொழுது அதிலே தயக்கத்தோடு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லக்கூடாது. உலகத்திலே நீரினுடைய அளவு என்றிட்டு நாங்கள் இப்படியாக இருக்கலாம் என்று சொல்ல முடியாது, தயக்கத்தோடு சொல்ல முடியாது. வெறும் சொற்களாலே அலங்கரிக்க கூடாது, அடுக்கு மொழிகளாலே. ஏன்னா கருணாநிதி பராசக்திக்கு எழுதியது போல, அல்லது CN அண்ணாதுரை பேசுவது போல, அல்லது D ராஜேந்தர் பேசுவது போல வெறும் அடுக்கு மொழிகளை சொல்லக்கூடாது. அவர்கள் சொன்ன விடயங்களிலே கூட, அண்ணாதுரையோ அல்லது கருணாநிதி சொன்ன விடயங்களிலே கூட ஆழமான கருத்துக்களுடன் அவர்கள் அடுக்கு மொழியை சொன்னார்கள். பலருக்கு அதனாலேயே மொழியில ஈடுபாடு வந்தது, அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் வெறும் அலங்கார சொற்களை சொல்லக்கூடாது. சொல்ல தொடங்கிய பொருளை விட்டு இடையிலே மற்றொரு பொருளை சொல்லக்கூடாது. வளமையாக சொல்வார்கள், ஒரு ஊரிலே ஒரு சொலவடை சொல்வார்கள். ஏன்னா மரத்தை பற்றி எழுத சொன்னால் மரத்திலே கொண்டு போய் மாட்டை கட்டி போட்டு மாட்டை பற்றி சொல்றோம். அப்ப எங்களுக்கு இப்படியான ஒரு பழக்க தோஷம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய நோக்கம் இத்தனை சொல்லி ஒரு கட்டுரை எழுத சொன்னால் எழுதுவது, சுருக்கம் 50 சொல்லென்றால் 50 சொற்களை எண்ணி பார்ப்பதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கின்றது. உங்களை கேட்க வந்தது சொற்களின் எண்ணிக்கை அல்ல. சுருக்கம் என்பது அங்கு கருத்துக்களை அப்படியே இருக்க வேண்டும். நாங்கள் சொற்களை எண்ணுவார்கள், சொற்களை எண்ணி பார்க்க கூடாது, கருத்துக்களை எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்தல் என்பது சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேர் சொற்களை மட்டும் எண்ணி பார்த்துக் கொள்வார்கள், தவறான ஒரு செயற்பாடு. அடுத்தது விரிவாக சொல்ல ஆரம்பித்து போக போக குறைவுபடக்கூடாது. இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி. ஆசை 60 நாள், மோகன் 30 நாள் மாதிரி. கல்யாணம் கட்டின புதுசில நல்ல அன்பும் அந்நியோன்யமும் இருப்பது, பிறகு போக போக அப்படியே குறைந்து கொண்டு போவதை போல சிலருடைய தொடங்குகிற பொழுது அற்புதமாக ஆரம்பிப்பார்கள், வாசிக்கவே ஆசையா இருக்கும். ஆனா போக போக அப்படியே சார்ஜ் இறங்கி கொண்டே போகும். அப்ப பொருள் இல்லாத ஒன்றை சொல்லக்கூடாது. இப்படியான விடயங்களைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், குற்றங்கள் என்று சொல்றோம். அப்ப நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மொழியை பயன்படுத்துவது தொடர்பாக, ஒரு விடயத்தை எடுத்துரைப்பது தொடர்பாக
நன்னூலிலே 10 அழகுகள், 10 குற்றங்கள், 32 எடுத்துரைப்பு முறைகள் இருக்கின்றன. அந்த 32 எடுத்துரைப்பு முறைகளை நான் இப்ப தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் என்றால், இந்த சுருக்கம் எழுதுதலை பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். அப்ப சுருக்கம் எழுதுவதை பற்றி கலந்துரையாடுவதற்கு முன்னர் இவ்வளவு நேரமும் நான் சொன்ன விடயத்தை நான் முதலில் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, சுருக்கம் என்பது ஒரு படிக்காமல் பயிற்சி செய்யாமல் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இரண்டாவது விடயம், இது தனி தமிழ் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. பலதுறை அறிவை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் சொல்வார்கள் என்ன, கண்டதும் திண்டவன் வண்டியனாவான், கண்டதும் கற்றவன் பண்டிதன் ஆவான். ஒரு பத்திரிகை எடுத்தோம் என்றால் அங்கே எல்லா விடயங்களும் இருக்கும். அரசியலுக்கு ஒரு தனிப்பக்கம் இருக்கும், சினிமாக்கண்டு நாங்க முந்தி பார்க்கிற நடுப்பக்கங்கள் இருக்கும், அதே நேரத்திலே இலக்கியம் இருக்கும், பொது அறிவு சார்ந்த விடயங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு சாதாரணமாக படிக்க வேண்டும். ஒரு பொதறிவு புத்தகத்திலே உள்ள 2000 கேள்விகளை படிக்க முடியாது. நீங்கள் படித்த சுருக்கமும் நீங்கள் படித்த பொது அறிவும், உங்களுக்குள்ள இருக்கின்ற பொது அறிவும், உங்களுக்குள்ள இருக்கின்ற நுண்ணறிவும் ஒரு சுருக்கத்தை எழுதுகின்ற போது பயன்படும். இது வெவ்வேறு பாடங்கள் அல்ல, வெவ்வேறு துறை சார்ந்தவை அல்ல, ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இவையெல்லாம் யாருக்கு இருக்க வேண்டும்? ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஏன் இதை இப்படியானவர்களை ஒரு பொது பரீட்சை மூலம் வடிகட்டி எடுக்கிறார்கள் என்றால், அப்படியான ஒருவர் தான் ஆளுமையுடையவராக இருப்பார். ஒரு தனியே எழுத்து பரீட்சை மட்டும் ஒருவருடைய ஆளுமையை வெளிப்படுத்தார். உங்களுக்கு OL இந்த ரிசல்ட், AL இந்த ரிசல்ட் என்பது மட்டும், அல்லது பல்கலைக்கழகத்திலே இந்த வகுப்பு பட்டம் என்பது மட்டும் ஒருவருடைய ஆளுமைக்கு சான்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவை நீங்கள் கற்ற பாடங்களோடு தொடர்புடையதாக இருக்கும். உதாரணமாக, ஒருவர் கணிதத்துறை சார்ந்தவராக இருந்தால் அவர் நுண்ணறிவிலே அவர் 100 புள்ளிகளை பெறுவார் என்பது நடக்கவே நடக்காது. ஆனால் அவர் பயிற்சி செய்து பல்வேறு குறுக்கு வழிகளை, பல்வேறு சிந்தனைகளை அல்லது பல்வேறு முறைகளை கண்டுகொண்டால் அதில் 100 புள்ளிகளை எடுக்கலாம். ஆனால் நுண்ணறிவிலே 100 எடுக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு மொழித்திறன் சார்ந்த, மொழித்திறனோடு தொடர்புடைய அகவயமான இந்த சுருக்கம் கிரகித்தலிலே, கட்டுரை எழுதுதலே 100 புள்ளிகளை பெற முடியாது. அது அகவயம் சார்ந்தது. ஆகவே நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு வினாத்தாள் இந்த சுருக்கம் கிரகித்தல் என்கின்ற ஆக்கத்திறன் பகுப்பாய்வு வினாத்தாள். ஆகவே இதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது உண்மையில் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகளை படிப்பதனாலே கூட ஒருவருடைய சாதாரண அறிவை விருத்தி அடைய செய்யலாம். ஏனென்றால் ஒருவரிடம் இயல்பாக இருப்பது நுண்ணறிவு. ஆனால் அவருடைய அறிவை பெருக்குவதற்கு தேவையானது நூலறிவு. அப்ப நுண்ணறிவும் நூலறிவும் இணைகின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பது உருவாகும். ஆகவே நாங்கள் இப்ப இந்த சுருக்கம் தொடர்பான விடயத்துக்குள்ளே செல்லுவோம். அப்ப சுருக்கம் தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஏன் சுருக்கம் என்பது தேவைப்படுகிறது? இப்ப நீங்கள் பலரை கண்டிருப்பீங்கள், ஒரு விஷயத்தை கதைக்க வருவார்கள், ஒரு மணித்தியாலமா கதைச்சு போட்டு சொல்லுவார்கள், இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் என்று சொல்வார்கள். ஆள் சொல்ல வந்த விடயத்தை சொல்வதற்கு ஒரு மணித்தியாலம் பீடிகை போடுவார். இப்ப நீங்கள் கூட சொல்லுவீர்கள், இப்ப சார் ஒரு 30 நிமிடமாக சுருக்கம் படிப்பிப்பதற்கு முன்னர் மொழியை பற்றி சொன்னேன், ஏன் சார் அதை சொன்னீங்க, இப்ப டிரெக்டா போயிருக்கலாம். இது அடிப்படையான விடயம். நான் கற்பித்தலிலே இதை பார்க்க முடியாது, கலந்துரையாடலில் இதை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய அவசர உலகத்திலே எதையும் சுருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இப்ப SMS என்பதே அதுதான், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். ஆனால் அப்ப அதிலேயும் பந்தி பந்தியாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். சுருக்கம் ஏன் தேவைப்படுகிறது என்றால், ஒரு விடயத்தை, ஒரு பணிச்சுமையிலே இருக்கின்ற ஒருவர்,
இப்ப இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய நிர்வாக சேவையிலே அல்லது கல்வி நிர்வாக சேவையிலே அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியிலே அல்லது ஒரு அதிபராக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு விடயத்தை சுருக்கமாக அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆகவே பணிச்சுமைகளில் இருக்கின்ற ஒருவர் விடயத்தை உடனடியாக அறிந்து கொள்வதற்கு இந்த அலங்காரங்கள் ஆலாபனைகளை எல்லாம் விரும்புவதில்லை. அடுத்தது முக்கியமான விடயத்தை ஒழுங்குமுறைப்படி அறிந்து கொள்வதற்கு இங்கே அதான் முக்கியம். நான் வெள்ளன சொன்னேன், மொழியின் எடுத்துரைப்பிலே காரண காரியம் என்பது முக்கியம். அங்கே ஒரு காரண காரிய ஒழுங்கு என்பது தர்க்கம் என்பது இருக்க வேண்டும். அவ சுருக்கம் ஒரு பல்வேறு பணிச்சுமைகளிலே இருக்கின்ற ஒருவர் விடயத்தை உடனடியாக அறிந்து கொள்வதற்கு தேவை. அப்படி சுருக்கமாக இருப்பதென்ற ஒன்றை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் அவரிடம் ஒரு கிரகித்தல் என்பது இருக்க வேண்டும். அப்ப பாருங்கள், சுருக்கம் கிரகித்தல் என்பது வேறு வேறு அல்ல. சுருக்கம் எழுதுகின்ற பொழுது கிரகிக்கின்ற ஆற்றல் என்பது மிக முக்கியம். ரெண்டும் வேற வேற அல்ல. இன்றைக்கு ஒரு விடயத்தை கிரகிப்பது என்பது கிரகிக்கின்ற விடயம் என்பது உங்களுக்கு மிக குறைந்து விட்டது. சிலர காலமே சாப்பிட்டு இருப்பார்கள், மத்தியானம் சாப்பிடக்குள்ள 6வதுக்கு பிறகு காலம் என்ன சாப்பாடுன்னா ஒரு நிறைய நேர யோசனைக்கு பிறகு சொல்வார்கள். பத்திரிகைகள் பார்த்திருப்பார்கள், இன்றைக்கு எத்தனை பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் ஏதோ ஒரு சுச்சம் என்று சொல்வார்கள். அவ்வளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஞாபக சக்தி என்பது குறைந்து கொண்டு வர தொடங்குகிறது. அப்ப இந்த ஞாபக திறன் அல்லது இந்த கிரகிப்பு திறன் என்பது எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்றால் என்னை பொறுத்தவரையிலே வாசிப்பின் மூலம்தான் வளர்த்து கொள்ளலாம். அப்போ ஒரு விடயத்தை அல்ல, பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு புவியியல் அறிவும் இருக்க வேண்டும், ஒருவருக்கு பொருளியல் அறிவும் இருக்க வேண்டும், ஒருவருக்கு இலக்கிய அறிவும் இருக்க வேண்டும், ஒருவருக்கு நிர்வாகம் சார்ந்த விடயங்களும் இருக்க வேண்டும். சிலருக்கு தாவன விதிக்கோவை என்றாலே யோசிப்பார்கள். அவ தாவன விதிக்கோவை என்ன, தாவனம் விதிக்கோவை என்று சிந்திப்பவர்களும் இருப்பார்கள். அப்ப இதெல்லாவற்றையும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சுருக்கம் எழுதுவதற்கான ஆற்றல் என்பது ஏன் இப்படி இடைவெளி விட்டிருக்கிறால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அடிப்படை மொழியை இலக்கண சுத்தமாக எழுத தெரிய வேண்டும். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இஜைவு என்று சொல்லுவோம். அதாவது திணை, பால், எண், இடம் சார்ந்த ஒரு இஜைவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதுக்கு பேர் திணை வலு, பால் வலு, எண் வலு, கால வலு, இடவலு என்றெல்லாம் பல வழுக்கள் இருக்கின்றன. இப்படி வழுக்களுடன் நாங்கள் எழுதினால் நாங்கள் எங்களுடைய புள்ளிகளை அங்கே இழந்து போவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்ப சுருக்கம் என்பது இப்ப சாதாரணமாக முகாமைத்துவ உத்தியோகத்தை பரீட்சையிலே கூட பலருக்கு சுருக்கம் எழுதுகின்ற அடிப்படை தெரிவதில்லை. அப்ப நாங்கள் இப்ப ஒரு இன்றைய இணையதளங்களிலே நல்ல வசதிகள் இருக்கின்றன. முகாமைத்துவ உத்தியோகத்தர் பரீட்சையினுடைய வினாத்தாளையும் பார்க்கலாம், இலங்கை நிர்வாக சேவையினுடைய வினாத்தாளையும் பார்க்கலாம், அல்லது ஒரு சாதாரண தர பரீட்சையினுடைய சுருக்கத்தையும் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு படிமுறை ரீதியாக முன்னேற வேண்டும். அப்படி முதலில் எங்களுக்கு இந்த பொறிமுறை விளங்குகிறதா என்று பார்ப்பதற்கு எளிமையில் இருந்து என்ன செய்ய வேண்டும், கடினமான ஒன்றுக்கு செல்ல வேண்டும். அப்ப எடுத்த உடனே கடினமான ஒன்றை செய்யக்கூடாது. அப்ப சுருக்கம் எழுதுவதற்கு நிறைய வாசிக்க வேண்டும், மொழியின் அடிப்படைகளில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், பலதுறை அறிவு என்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். இப்ப சிலர் உதாரணமாக சொல்றேன், கிரகிப்பதே குறைவு. சிலர் இப்ப ஒரு கிரகித்தல கேட்பார்கள், பின்வரும் பந்திக்கு தொடர்புடைய கூற்று அல்லது பின்வரும் விடயம் சரியா பொருத்தமானது எனின் சரி எனவும் அடையாளம் போட்டிருப்பினும் பொருத்தமற்றது எனின் பிழை எனவும் குறிப்பிடுக என்றால் அங்க போட்டிருப்பார்கள் அடையாளம் சரி அடைப்புக்குறி, பிழை அடைப்புக்குறி. பல மாணவர்கள், பல பரீட்சார்த்திகள் சரி என்று எழுதியிருப்பார்கள், பிழை என்று எழுதியிருப்பார்கள். சில நேரங்களில் சரி அடுத்த பிழை என்று அடையாளம் இடுவார்கள். அங்க வினாத்தாளிலே அறிவுறுத்தலிலேயே ஒரு கிரகிக்கிற ஆற்றலை விடுகிறார்கள். அங்கே பிழை என்றால் அது பிழைதான். அதாவது குறியீடிட மறந்தால் ஐயோ நான் எழுதினான் தானே என்று சொல்லினார்.
அங்கே எங்களுடைய வினாத்தாள் கிரகிப்பு என்பதை கூட பரீட்சிப்பார். அது ஒவ்வொரு வினாவிலும் வேறுபடும். இப்ப ஒரு வினாவிலே சரி என்று அடையாளமிட சொல்லுவார்கள், சிலரிலே சரி என்று எழுத சொல்லுவார்கள். இப்படி ஒரு ஆசிரியர் போட்டி பரீட்சை எக்ஸாமிலே நடந்தது. என்னுடைய நண்பர் ஒருவர் அப்படி எல்லாவற்றையும் குழப்பமாக எழுதி போட்டு வந்து அந்த பரீட்சையிலே தோல்வி அடைந்தார். அப்ப அங்கே கேட்கப்படுவது என்னவென்றால், அங்கே அவர் ஒருவர் ஒரு மாணவன் அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும், அதை கிரகிக்க வேண்டும். அப்ப வினா மட்டுமல்ல, வினாத்தாள் கூட கிரகிப்புக்குரியதாக இருக்கு. அப்ப நீங்கள் மிக பொறுமையாக உங்களுடைய கிரகிக்கின்ற ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இப்ப சிலருக்கு சில விடயங்களை வாசிப்பதிலே கூட ஒரு பஞ்சு இருக்கு. இது என்ன காரணத்தினாலே என்று தெரியாது. அவசர உலகம் தானே. இந்த பேஸ்புக் அப்படி தட்டி கொண்டு போறது மாதிரி வினாக்களை தட்டி கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் சுருக்கம் எழுதுவதற்கான ஆற்றலுக்கு முன்னம் சுருக்கம் எழுதுகின்ற முறைகள் என்பதை பொதுவாக நான் இப்படி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி சொல்லுவார்கள். நான் எனக்கு உரிய நோக்கிலே சொல்லுகிறேன். முதலாவது தேவையற்றதை நீக்குதல். முதலாவது சுருக்கம் என்பதில் இன்றைக்கெல்லாம் 5S சிஸ்டம் என்று ஒன்றே இருக்கு. இந்த 5S சிஸ்டம் எந்த நாட்டினுடையது? ஒரு ஆள் சொல்லுங்க. எந்த நாட்டினுடையது? ஜப்பான் நாட்டினுடையது. அப்ப அங்கே அந்த 5S சிஸ்டத்திலே இருக்கின்றது ஒரு அறையை நாங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும், ஒரு வகுப்பறையை எப்படி வைத்திருக்க வேண்டும், ஒரு பாடசாலை அல்லது ஒரு அலுவலகத்தை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது போல சுருக்கம் என்பதிலும் நாங்கள் ஒரு 5S சிஸ்டம் மாதிரி செய்ய வேண்டும். இங்கு நான் 5 விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். 1, தேவையற்றதை நீக்குதல். 2, தேவையானதை சுருக்குதல். 3, அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை நாங்கள் வெளியிலே நேராக எழுத வேண்டும். திறவு சொற்கள் என்றால் அந்த முக்கியமான சொற்கள், அந்த பந்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்களை வட்டமிட்டு பந்திக்கு வெளியிலே கொண்டு வந்து நேர எழுத வேண்டும். அப்படி நேர எழுதிக்க ஒரு ஒழுங்குபடுத்தலையும் நாங்கள் செய்யலாம். அதன் பிறகுதான் எழுத தொடங்க வேண்டும். பலர் சுருக்கத்தை எழுதுகிற பொழுது, சுருக்கம் என்ன படிக்காதானே போறது, என்ன செய்வார்கள்? ஒரு வினாத்தாளை டக்கென்று எடுப்பார்கள். ஒரு வினாத்தாளை இப்படி பார்ப்பார்கள். இப்படி பார்த்து கொண்டு இங்கே பேப்பரை வச்சுட்டு அப்படியே எழுதி கொண்டு போவார்கள். சிலர் ஒரு முறை வாசிப்பார்கள், சிலர் அப்படியே சுருக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் இருப்பார்கள். அவர்கள் கருவிலே திருவுடையவர்கள், அவர்கள் வரகவிகள். ஆனால் அவர்களால் அந்த பரீட்சையிலே நல்ல புள்ளிகளை பெற முடியாது. அங்கே நாங்கள் சில வகையான பொறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒன்று, நீக்குதல். ஒரு பென்சிலை பயன்படுத்தலாம். தேவையற்ற நினைக்கிற விஷயத்தை வெட்டி வருவது. தேவையானதை சுருக்குதல். தேவையானதை சுருக்குற அதுல தேவையற்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கு. உதாரணமாக சுந்தர ராமசாமி என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் இருக்கிறார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இறந்துட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு சிறுகதை ஒருவர் எழுதுகின்ற போது ஒரு சொல்லை நீக்கினாலும் அந்த கதை விளங்காமல் போக வேண்டும். நாங்கள் என்ன செய்யறது? எம்புற எல்லாத்தையும் எழுதுறோம். அப்படி அல்ல. அப்ப நாங்கள் ஒரு சிறுகதையில் ஒரு சொல்லை நீக்கினால் அந்த சிறுகதையினுடைய அந்த அர்த்தமே குழம்பிவிடும் என்றால், அப்படித்தான் நீங்கள் ஒரு பந்தியிலே ஒரு வசனத்தை சுருக்க வேண்டும். தேவையற்ற ஒன்றே இருக்கக்கூடாது. அதுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. இது உதாரணமாக சொன்னால், இப்ப நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகியன மாசடைகின்றன. இது தேவையான விடயம் தான். ஆனா அந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். என்னென்று சுருக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதே நேரத்தில் இப்ப நான் தமிழ் சார்ந்து சொல்றேன். இன்று புலவர்கள் புகழ்வது போல இகழ்கிறார்கள். ஏன்னா இன்று அரசாங்கம் செய்கின்ற செயற்பாடுகளை அல்லது அரசு செய்கின்ற செயற்பாடுகளை
புகழ்வது போல இகழ்கிறார்கள். அப்ப அதுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது. புகழ்வது போல இகழ்வதற்கு பெயர் அங்கதம். அப்ப இதை தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அங்க பாத்தீங்க என்றால் நாங்கள் முந்தி ஓஎல்ல படிச்ச ஒரு தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்ற விடயம் இங்கே பயன்படும். அப்ப ஒன்று நீக்குவது, தேவையே இல்லை என்பது, அங்க ஈவிரக்கமே கிடையாது. இன்னொரு விடயம், இது தந்ததிலே தேவையானதை அங்கே சுருக்க வேண்டும். அப்ப நீக்குதல், சுருக்குதல் என்பது இரண்டாவது. மூன்றாவது, இது பொறிமுறையோடு தொடர்புடையது, திறவு சொற்களை இனங்காண வேண்டும். ஏனென்றால் சுருக்கம் என்பதிலே முக்கியமானது சொந்த மொழிநடையில் எழுத வேண்டும். எல்லாத்தையும் வெட்டி முடிய வாரத சேர்த்து விட்டால், எல்லாத்தையும் வெட்டி முடிய வர்றதை சேர்த்து விட்டால் அங்கே ஒரு நெல்ல பந்தி உருவாக முடியாது. அப்ப நாங்கள் அந்த தேவையான சொற்களை எழுதுகிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பந்தி உருவாகும். அதான் பயிற்சி. அப்ப திறவு சொற்களை நேர எழுதுவீங்க. அதை ஒழுங்குபடுத்தி பார்க்கிறதுன்னு சுவம். என்னடா பந்தியை பார்க்க தேவையில்லை, இனிமே திறவு சொற்களை பார்க்கலாம், ஒழுங்குபடுத்துவீங்க. அதன் பிறகுதான் எழுத ஆரம்பிக்க வேண்டும். இப்ப நான் இவற்றை தனித்தனியாக உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப நீக்கிறோம், சுருக்கிறோம், எழுதுறோம். இதன் பிரதானமான பொறிமுறை. இதற்கிடையிலே திறவு சொற்களை இனங்காணுதல், ஒழுங்குபடுத்தல் என்பதும் வருகிறது. அப்ப இதுல நீங்கள் தேவையற்றதை நீக்குதல் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்வதை போல நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தேவையற்றதை நீக்குதல் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதலாவது, சுருக்கம் என்பது 3இல் 1ஆக சுருக்க வேண்டும். இப்ப 180 சொல் தந்தால் கேட்பார்கள், இப்படியே கேட்பார்கள், பின்வரும் பந்திகளை 3இல் 1ஆக சுருக்குக, அல்லாவிட்டால் அவர்கள் 50 சொற்களில் எழுதுக என்று கேட்பார்கள். 180 சொல்லை தந்துவிட்டு 50 சொற்களிலே சுருக்கி எழுத சொல்லுகிறார்கள் என்றால் மறைமுகமான கருத்து என்னவென்றால் அங்கே 100 தேவையற்றவை இருக்கின்றன என்று அர்த்தம். அவ 100 தேவையற்ற சொற்கள் அல்லது தேவைக்கு அதிகமான சொற்கள் அங்கே இருக்கின்றன. 2 விதமாக சொல்லலாம். ஒன்று தேவையற்ற சொற்கள், இன்னொன்று தேவைக்கு அதிகமான சொற்கள் அங்கே இருக்கின்றன, சுருக்கக்கூடியவை இருக்கின்றன. அப்ப 180 சொல்லிலே 100 சொற்கள் தேவையற்றவை. அப்ப தேவையற்றவை எவை என்பதை நாங்கள் இனங்காண வேண்டும். இது எல்லாருக்கும் தெரியும். வர்ணனை இடம்பெறது, மேற்கோள்கள், உதாரணங்கள், கூறியது கூறல்கள், பழமொழிகள், புள்ளி விவரங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நீக்கி விடுகிறோம். 3இல் 1ஆக சுருக்க வேண்டும் என்ற பொறிமுறையில் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய விஷயம், இங்கே 3இல் 2 தேவையற்ற விடயங்கள் இருக்கின்றன. 180 சொல் என்றால் 50 சொல்லில் எழுத சொன்னால் இங்கே 100 தேவையற்ற சொற்கள் உலாவுகிறார்கள். அவர்களை பிடித்து நாங்கள் வெளியிலே அனுப்ப வேண்டும். அப்ப அல்லது அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். 50 சொற்களுக்குள்ளே நாங்கள் எழுத வேண்டும். அப்ப உதாரணமாக ஒரு விடயம் பாருங்கள். தமிழ் வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷமாகவில்லை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம், ஆதலால் இப்போதே நமது வசனம் உலகத்தில் எந்த பாசையை காட்டிலும் தெளிவாக இருக்கும்படி முயற்சிகள் செய்ய வேண்டும். இங்க முதலாவது நீக்க வேண்டியது எது? நீக்க வேண்டியது எது? இதுல பாருங்க, தொட்டில் பழக்கம், இது பென்சிலால வெட்டுற மாதிரி நாங்க வெட்டணும், சுடுகாடு மட்டும். அப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்ற இது நீக்க வேண்டியது. ஆனால் இந்த தமிழ் வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை என்றதிலையும்
நாங்கள் அங்கே தேவையானதுதான், ஆனால் அதை சுருக்கலாம். இப்ப தமிழ் வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை என்பது எப்படி சுருக்கலாம்? ஆறாரா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன் 3 சொல்லில சொல்லலாம். இங்க இது கிட்டத்தட்ட 3, 6, 7 சொல்லில இருக்கு. நாங்க 3 சொல்லில சொல்லலாம், மிஞ்சினா 4 சொல்லில சொல்லலாம். என்னென்று சொல்லலாம்? தமிழுக்கு வசன நடை புதியது. இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை என்றால், இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை என்ற பழையது அல்ல. பழையது அல்ல என்றால் என்ன பொருள்? புதியது என்று பொருள். ஆகவே இப்படித்தான் நாங்கள் அந்த தேவையானதை சுருக்க வேண்டும். தமிழுக்கு வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷமாகவில்லை. அப்ப தமிழுக்கு வசன நடை புதியது. அப்ப இப்போதுதான் பிறந்து பல வருஷமாகவில்லை என்ற 5 சொற்களுக்கும் நாங்கள் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம், புதியது. அப்ப இங்க பாத்தீங்கள் என்றால் 7 சொற்கள் 3 சொற்களாக மாறி இருக்கின்றன. அப்ப இங்கே நாங்கள் அந்த முதலாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீக்கிட்டோம். தமிழ் வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷமாகவில்லை என்பதை சுருக்கி இருக்கிறோம். அங்கே நீக்குதல், இங்கே சுருக்குதல். அப்ப எழுதுகிற பொழுது என்ன எழுதுவோம்? தமிழுக்கு வசன நடை புதியது, ஆதலால் இப்போதே நமது வசனம் உலகத்தில் எந்த பாசையை காட்டிலும் தெளிவாக இருக்கும்படி முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்ப இதை கூட நாங்கள் மாத்தலாம். என்னண்டு? ஆதலால் நமது வசனத்தை, நமது வசன நடையை மற்ற பாசைகளை விட தெளிவாக இருக்கும்படி செய்ய வேண்டும். இப்ப நான் சிலதுகளை இங்க இருந்து எடுத்துட்டேன். என்னென்ன விஷயங்களை தேவையற்ற என்று நான் இங்க பார்த்திருக்கிறேன் என்றால், ஒன்று இப்போது என்றது தேவையில்லை. எதிர்காலத்து தான் நமது வசனம் உலகத்தில் எந்த பாசையை காட்டிலும் தெளிவாக இருக்கும்படி முயற்சிகள் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்பதே முயற்சி தானே. அப்ப இங்க முயற்சியும் தேவையில்லை. அப்ப தேவையற்றதை நாங்கள் அப்படியே நறுக்கி பழக வேண்டும். இது பயிற்சியினாலதான் வரும். உடனடியா ஒரு பேப்பரை பார்த்துட்டு போய் எழுதலாம். பேப்பரை எடுத்தோன்னு யார் எழுதுகிறார்களோ அவர்கள் சிக்கலுக்குரியவர். நீங்கள் ராமர் அல்ல. சுயம்பரத்திலே போய் சீதையினுடைய அந்த அந்த வில்லினை, சிவதனுசுவை எல்லாரும் தூக்கி கஷ்டப்பட்டார்களாம். ஆனா ராமன் மட்டும் போனானாம். ஒரு படார் என்று ஒரு சத்தம் கேட்டதாம். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். அதே மாதிரி அதுக்கு நாங்கள் ஒரு பழமொழி சொல்கிறோம், மற்றும்படியாக சொல்றோம், எடுத்தம் கவிழ்த்தம் என்று இருக்கக்கூடாது. சுருக்கத்திலே ராமர் செய்த வேலையை நீங்க செய்யலாம். அது கடும் பயிற்சி இருந்தால் அதை செய்யலாம். அதுவும் வாசித்து தான் அதை செய்யலாம். அவசரப்பட முடியாது. ஆகவே இப்ப நான் சொல்லுகின்ற விடயங்களை நீங்கள் இப்ப அவதானிச்சிருப்பீங்க. சரி, ஒரு திறவு சொல்லை நாங்கள் எவ்வாறு இனங்காண்பது என்கிற பயிற்சியை நோக்கி போவோம். ஒரு திறவு சொல்லண்டு ஏதோ சொல்லிட்டனே, என்னென்ன இந்த திறவு சொற்களை நாங்கள் இனங்காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப நான் ஒரு பந்தைதார். இந்த பந்திய முக்கியமான சொற்களை இப்ப நீங்களாக ஒரு வாசிச்சு இனங்காணுவோம். கணக்க வாசிக்க வேண்டாம். ஒரு பயிற்சி என்றபடியால நாங்கள் இப்ப இதுல இருக்கக்கூடிய காண்குறோம் என்றது வரைக்கும் ஒரு கடக்கண்டு முக்கியமான சொற்கள் என்னென்று சொல்லுங்க பாப்போம். காண்குறோம் என்பது வரைக்கும் முக்கியமான சொற்கள் என்னென்று சொல்லுங்க.
என்னென்ன முக்கியமான சொற்கள் இருக்கின்றன என்று பாருங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் எழுதியிருப்பீங்கள் என்று நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க. எளிமையும் இலக்கியமும். வேற சார் சொல்லுங்க. இலக்கியம், பிளவு, இருட்டடிப்பு. ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப எல்லாரையும் கேட்டு காய்ச்சி கொண்டிருக்கிற நேர பிரச்சனை காரணமாக நானே எல்லாரையும் கதைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொஞ்சம் எல்லாரையும் நான் இது பண்ண இல்லை கதைக்கிறதுக்கு. ரெக்கார்டிங் கொஞ்சம் குழப்பம் என்பது ஒரு காரணம். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவது, எப்படி நாங்கள் இந்த முக்கியமான சொற்களை நாங்கள் எப்படி இனங்காண்றது என்பதை பற்றி பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இன்று செய்யுளிலும் இசைப்பாட்டிலும் எளிமை புகுந்துள்ளது. இப்ப செய்யுள் இசைப்பாட்டு என்கின்ற இரண்டிற்கு, செய்யுள் இசைப்பாட்டு என்கின்ற இரண்டையும் ஏதும் பொதுவான சொல்லால நாங்க சொல்லலாமா?
இன்று இந்த செய்யுளில் இசைப்பாட்டுக்கு சமனாக நாங்கள் இலக்கியம் என்ற சொல்லை சொல்லலாம் என்றாலும் நான் கலை என்பதை எடுக்கலாம் என்று யோசிக்கிறேன். இசைப்பாட்டு என்பதை ஒரு இலக்கியமாக கொள்ளலாமா என்பதில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இலக்கியம் என்று எடுத்தாலும் இந்த பந்தியை பொறுத்தவரை அப்படி ஒரு சர்ச்சைக்கு நாங்கள் போக தேவையில்லை. இலக்கியம் அப்ப இலக்கியத்தில் எளிமை புகுந்துள்ளது. ஆனால் இங்க சொல்ல வந்த அடுத்த சொல் பொதுமக்கள் இலக்கியம் என்பது. அப்ப எங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் இங்க முக்கியமான சொல் பொதுமக்கள் இலக்கியம். பொதுமக்கள் இலக்கியம் எல்லாரும் கதைக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனா தயவு செய்து கதைக்கிறா விரும்புறாக்களை தவிர ஒருவரும் இது பண்ணாதீங்க. என்ன உங்களோட சுதந்திரத்துக்காக தான் தந்திருக்கிறேன், கதைக்கலாம். ஆனா இப்ப தேவையற்று கதைச்சிடாதீங்க. கதைக்கிற சந்தர்ப்பம் வரைக்கும் கதைக்கும். அப்ப முதலாவது திறவு சொல் பொதுமக்கள் இலக்கியம். இரண்டாவது கற்றோரது இலக்கியம் என ஒரு வகை எழுத்து பொதுமக்களுக்கும் கற்றோருக்கும் இடையில் ஒரு பிளவினை ஏற்படுத்தியது. அப்ப என்ன ஒரு வகை என்று சொன்னால் கற்றோர் இலக்கியம். அப்ப கற்றோர் இலக்கியம் என்றால் கல்வியறிவுடையவர்களினுடைய இலக்கியம். நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எழுதிய பாடல்கள் பொதுமக்கள் உள்ளத்தை கவர்ந்தாலும் பழைய இலக்கண உரையாசிரியர்கள் பெரும்பாலானோர் இவற்றை பற்றியதோர் இருட்டடிப்பினை விளைவித்திருக்க காணலாம். அப்ப இன்னொரு சொல் உரையாசிரியர்கள், இன்னொன்று இருட்டடிப்பு. தம்பி இதோட கட்டமா இடிச்சு போடக்கூடாது, போய் யாரும் இடிச்சு போடாங்க. என்ன விளையாடி தலை அடிக்குதோடா, தயவு செய்து மியூட் பண்ணுங்க வின்சன். சரியா? எங்களை அறியாம காய்ச்சிருவோம், அதான் பிரச்சனை. பொதுமக்கள் இலக்கியம், கற்றோர் இலக்கியம், உரையாசிரியர், இருட்டடிப்பு. அப்ப நாங்கள் இங்க ஒவ்வொரு சொல்லாக கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் இப்ப அந்த நான் வாசிச்சதை வச்சுக்கொண்டு இங்க பார்க்கே எங்களுக்கு அந்த பந்தியின் மைய கருத்தொண்டு மனசுக்கு ஓடுறதை நீங்கள் இனங்காணலாம். இப்ப இதை முதல் செய்யக்க உங்களுக்கு டக்கண்டு செய்யறதுல சில கோளாறுகள் இருக்கலாம். இப்ப கம்பனும் இந்த இருட்டடிப்புக்கு நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் உட்பட்டே உள்ளார். திருப்புகளையோ தாயுமானவரையோ பின்வந்த உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்ட காணோம். சிலப்பதிகாரத்தை கோவலன் கதை எனவும் ராமாயணத்தை ராமன் கதை எனவும் எள்ளி நகையாடும் மனப்பாங்கும் அங்கு காண்கிறோம். சரியா? அவ ராமலிங்க அடிகளாரின் பாடலும் தான் தோன்றிய நாளிலிருந்து இத்தகைய இருட்டடிப்பை சந்தித்துக் கொண்டு வருகிறது. அப்ப உங்களுக்கு இதுல விளங்கக்கூடிய என்னென்றால் உண்மையில இதுல ஒரு பொது அறிவொன்று உங்களுக்கு இருக்க வேணும். பழைய சங்ககால இலக்கியங்களைத்தான் இலக்கியங்கள் என்றும் மக்களை நோக்கி எளிமையோடு வருகின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தாத ஒரு போக்கு உரையாசிரியர்களிடம் இருக்கின்றது என்பதற்கு உதாரணங்களை சொல்லுகிறார். அப்ப இங்கே கம்பனோ அல்லது திருப்புகழோ தாயுமானவரோ ராமனோ என்றதெல்லாம் வரக்கூடாது. அப்ப அவற்றையெல்லாம் என்னென்று நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னால், இப்ப நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்றால் பக்தி இலக்கியங்கள், கம்பன் என்றால் இதிகாசம், தாயுமானவர் அல்லது கோவலன் கதை அந்த விடயங்கள் என்றால் காப்பியம். அப்ப பக்தி இலக்கியங்கள், இதிகாசங்கள், காவியங்கள் கூட இந்த இருட்டடிப்புக்கு உட்பட்டே இருந்திருக்கின்றன என்றுதான் விஷயம் வரும். அப்ப தேவையற்ற விடயங்களை நாங்கள் இங்க சொல்ல முடியாது. அப்ப இந்த இருட்டடிப்பை யார் செய்தார்கள் என்றால் நாங்களுக்கு பொதுமக்கள் இலக்கியம், கற்றோர் இலக்கியம், உரையாசிரியர்கள், இருட்டடிப்பு என்று நாங்கள் திறவு சொற்களை எடுத்துக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். இப்படி திறவு சொற்களை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் பிறகு பயிற்சியில பார்ப்போம். இப்படி திறவு சொற்களை இப்படி சைட்டு எழுதுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும். அப்பேக்குதான் சொந்த மொழிநடையில எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்
ஓகே. அப்ப அவ திறவு சொற்களை இனங்காணுதல். நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லல, இப்ப ஆரம்ப பயிற்சி தானே. அப்ப திறவு சொற்களை இனங்காணுதல் என்பது எப்படி நாங்கள் செய்கிறோம்? அல்ல தீவையான இனி இல்லை என்ற ஒரு சொல்லத்தான் எழுதுகிறோம். நீங்க நாயன்மார்கள், ஆழ்வார்கள், கம்பன், சிலப்பதிகாரம், திருப்புகழ், தாயுமானவர் என்று எழுதுவது அல்ல. அவற்றுக்கு சமனான ஒரு சொல்லை நாங்கள் எழுத முடியும். இப்ப திருப்புகழுக்கோ, தாயுமானவருக்கோ, நாயன்மார், ஆழ்வாருக்கோ என்ன சொல்லலாம் என்றால் பக்தி இலக்கியங்கள் என்று நாங்கள் சொல்லிடலாம். கம்பரையோ சிலப்பதிகாரத்தையோ நாங்கள் காப்பியங்கள் என்பதற்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அப்ப அப்படி ஒரு ஒரு விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப ராமலிங்க அடிகளார் என்று அவர் வள்ளல். அவர் முந்தின காலத்துல சர்ச்சையே நடந்தது. திருவருட்பா, அருட்பா, மருட்பா என்ற சர்ச்சையே நடந்தது. அதெல்லாம் ஒரு பொது அறிவுகள். அப்படி ராமலிங்க அடிகளாருக்கு எதிராக வழக்கு போட்டவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கதிரவேற்பிள்ளையர், சதாவதானி கதிரவேற்பிள்ளையர். அப்ப இப்படி இதெல்லாம் இதுவும் ஒரு பொது அறிவு. தமிழ்நாட்டு அறிஞர்களை, தமிழ்நாட்டு புலமையார்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இலங்கையை சேர்ந்த அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பொது அறிவு. அப்ப ஒரு விடயத்தை எழுதுகிற பொழுது எங்களுக்கு கம்பரையோ தாயுமானவரையோ தெரியாமல் இருக்க முடியாது, தெரிந்திருக்கத்தான் வேண்டும். அது ஒரு பொது அறிவு சார்ந்த நாங்கள் இதுவரை கற்று வந்த ஒரு விடயம். இப்ப விவேகானந்தர் சொல்லுவார், எது அறிவு என்றால் ஒருவனிடம் எது எஞ்சி இருக்கிறதோ அதுதான் அறிவு. ஒருவரிடம் எஞ்சி இருக்கின்ற ஒன்றைத்தான் நாங்கள் அறிவு என்று சொல்கிறோம். அப்ப நீங்கள் அது தொடர்பாக ஒரு தெளிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். சரி, அப்ப இப்ப நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ஒழுங்குபடுத்துதல் என்றதில முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, ஒழுங்குபடுத்துதல் என்பதிலே மிக முக்கியமான விஷயம். எங்களது அந்த பந்திய வாசிச்ச உடனே அந்த மைய கருத்து என்னன்றது ஒரு சொல்லிலேயே தெரிஞ்சிடும், அல்லது ஒரு 3 சொல் வரைக்கும் போகலாம். மைய கருத்து இதுதான் இந்த பந்தி சொல்ல வந்தது. அதுக்கு துணையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இப்ப பாருங்க. இப்ப இருட்டடிப்பு நடந்திருக்கு சொல்ல வருதுன்னா, பொதுமக்கள் சார்ந்த இலக்கியங்களை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் உரிய ஆசிரியர்கள் என்றால் இது மைய கருத்து. ஃபுல்லா சொல்ல மைய கருத்து அதன் எடுப்போம். துணை கருத்துக்கள் என்ன? பக்தி இலக்கியங்கள் இருட்டடிப்புக்குள்ளாகி இருக்கின்றன, இதிகாசங்கள் இருட்டடிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. இவை துணை கருத்துக்கள். அப்ப அந்த மைய கருத்தையும் துணை கருத்துக்களையும் ஒரு ஒழுங்குபடுத்தி சொல்லுகின்ற ஆற்றல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நாங்கள் எழுத முடியும். அப்ப இவ்வளவத்தையும் ஒரு சுருக்கம் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் எடுக்கிறீங்களா பேர்? சரியோ? அவர் எழுதுகின்ற பொழுது நான் இப்ப முதலே சொன்ன மாதிரி சொந்த மொழி நடையிலே எழுத வேண்டும், இலக்கண செம்மையானதாக எழுத வேண்டும். அதாவது முக்கியமாக நான் முதலே சொன்னது போல எழுவாய் பயனிலை இஜைவு என்பது மிக முக்கியமான ஒன்று. எழுவாய் பயனிலைக்கு இடையிலே ஒரு இஜைவு என்பது இருக்க வேண்டும். பலர் கவனிக்காத இன்னொரு விடயம், சிலர் சில கூட அதை கவனிக்கிறது இல்லை. எத்தனை பந்திகளில் இடம்பெற்றிருந்தாலும் அதை ஒரு பந்திக்குள்ளே சுருக்கி எழுத வேண்டும். சொற்களின் எண்ணிக்கையை கவனிக்க வேண்டும். உதாரணமாக 50 சொற்களுக்குள் எழுத சொன்னால் 46 எழுதலாம், 54 எழுதலாம். அதற்கு கூடவோ குறைகின்ற பொழுதோ உங்களுடைய புள்ளிகள் குறை. அப்ப நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, 50 54, குறைஞ்சது 46. அப்ப அதை எண்ணுவதிலே கூட ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கு. அதை ஆகலும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்க தேவை. வசன நடை என்றா 1 2 யோசிக்க தேவையில்லை, ஒன்றுதான். அவை நாங்கள் கூட்டு பெயர் என்று சொல்றோம். ஆகலும் யோசிக்க தேவையில்லை. இப்ப வருஷம் ஆகவில்லை என்றால் அது 2 எண்ணலாம். வருஷம் ஆகவில்லை, வருஷம் ஆகவில்லை என்று சேர்ந்திருக்கிறதுக்காக 1 கருத வேணும் என்று இல்லை. புணர்த்தி எழுதுதல் தமிழ் மரபு. சிலதை பிரிச்சுத்தான் என்ன வேண்டும், சிலதை பிரிக்கிறது தவறு. அப்ப சொற்களின் எண்ணிக்கையை இறுதியில் இடுதல் வேண்டும். முகாமைத்துவ உத்தியோகத்தர் பரீட்சையிலே ஒரு முறை
சொற்களின் எண்ணிக்கை இட்டதுக்கு ஒரு புள்ளி. அப்ப சொற்களின் எண்ணிக்கையை இடுவதற்கு கூட ஒரு புள்ளி இருக்கு. ஒன்று சொற்களின் எண்ணிக்கையை கவனிக்க வேண்டும், சொற்களினுடைய எண்ணிக்கையை இடுவதற்கும் ஒரு புள்ளி இருக்கின்றது. இது அந்த அமைப்பு ரீதியான விடயங்கள். சுருக்கத்தை எழுதுகிற போது சில அமைப்புகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு பந்திக்குள்ளே எழுத வேண்டும், சொற்களின் எண்ணிக்கையை கவனிக்க வேண்டும், அந்த கவனிப்பு சரியானதாக இருக்க வேண்டும், அந்த சொற்களின் எண்ணிக்கையை நாங்கள் இறுதியிலே இடுதல் வேண்டும். மைய கருத்து என்னென்று தெரிந்தால் அதனுடைய பொருத்தமான தலைப்பை தெரிவு செய்து எழுதுதல் வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு படம் பார்க்கிறோம், அந்த படத்தினுடைய கருத்தை நாங்கள் ஒரு வரியில சொல்லலாம், ஒரு சொல்லில சொல்லலாம், அல்லது ஒரு சொல்லிலிருந்து 3 சொல் வரைக்கும் சொல்லலாம். இப்ப நாடோடி என்ற ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு கீழே ஒரு துணை வசனம் இருந்தது, நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. அப்ப அந்த படத்தினுடைய மைய கருத்து அதுதான். சம்பவ சிவ சம்பவம் மற்றவர்களின் காதலுக்காக உதவி செய்யும், துன்பப்பட்டாலும் திருப்பவன் நட்புக்காக இயங்குவது. அப்ப ஒரு படத்துக்கு தலைப்பு வருகிறது என்றால், ஒரு சிறுகதைக்கு தலைப்பு வருகிறது என்றால், ஒரு நாவலுக்கு தலைப்பு வருகிறது என்றால், ஒரு கட்டுரைக்கு தலைப்பு வருகிறது என்றால், அந்த கட்டுரையினுடைய அல்ல அந்த கதையினுடைய மையத்தை பிழிந்தெடுத்துத்தான் ஒரு தலைப்பை இட வேண்டும். ஆகவே சுருக்கத்தை எழுதுகின்ற போது இவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நான் இவ்வளவு நேரம் கதைத்தனுடைய சாராம்சத்தை சொல்லுகிறேன். சுருக்கம் எழுதுதல் என்பதில் பிரதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது 3. ஒன்று தேவையற்றதை நீக்குதல், இன்னொன்று சுருக்குதல், இன்னொன்று எழுதுதல். நீக்க வேண்டியக்கு என்னென்ன நீக்க வேண்டும், சுருக்கும் போது எப்படி சுருக்க வேண்டும், எழுதும் போது என்னென்ன அமைப்புகளை பின்பற்றி எழுதுதல் வேண்டும் என்ற தெளிவு இருந்தால் உங்களுக்கு இந்த பேப்பர் என்பதோ அல்ல இந்த பகுதி என்பதோ ஒரு பெரிய விடயமாகவே இருக்காது. இவ்வளவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், 3 சொற்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்: நீக்குதல், சுருக்குதல், எழுதுதல். எழுதைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், சொந்த மொழி நடையில் எழுதுறோம், இலக்கண தூய்மையாக எழுதுறோம், ஒரு பந்திக்குள் எழுதுறோம், சொற்களின் எண்ணிக்கையை கவனித்து எழுதுறோம், சொற்களின் எண்ணிக்கை எழுதுறோம், தலைப்பு போட சொல்லி கேட்டால் தலைப்பு போடும். ஆகவே எழுதுகிற பொழுதும் சில பொறிமுறைகள் இருக்கின்றன. அப்ப இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறைந்தது ஒரு 10 சுருக்கமாவது எழுதி பார்க்க வேண்டும். ஒரு நாளில் அல்ல, ஒரு நேரம் கிடைக்கிற பொழுது எழுதி பார்க்க வேண்டும். அப்படி எழுதி பார்த்தால், அந்த பயிற்சிக்கு நாங்கள் ஆட்பட்டால் தான் இந்த சுருக்கம் எழுதுதல் என்பது ஏஎல்ல கூட 25 புள்ளிகள் இருக்கின்றது. பகுதி 2 100 புள்ளிகளில் 25 புள்ளிகள் சுருக்கத்துக்கும் கிரகித்தலுக்கும் இருக்கின்றன. இலங்கை நிர்வாக சேவை வரை இந்த சுருக்கம் இருக்கின்றது. சுருக்கம் என்பதை பல பேர் எளிமையானது என்று நினைக்கிறார்கள், அல்லது தமிழ் என்று நினைக்கிறார்கள். இரண்டுமே ஒரு நிர்வாக சேவையிலே கேட்கிற பொழுது பலதுறை அறிவை சோதிக்கின்ற கலை சொற்கள் அங்கே இடம்பெறலாம். அந்த கலை சொற்கள் எங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். இன்னொன்று, போட்டி பரீட்சைகளிலே இன்னொன்று இருக்கின்றது. ஒரு பந்தியை தந்துவிட்டு அதை ஒரு வாக்கியத்துக்குள்ளே சுருக்கி எழுத சொல்லி கேட்பார். அதுதான் மிக முக்கியமான ஒரு பண்பு. அதாவது அவற்றுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். நான் முதலே சொன்னேன், சுருக்கம் கிரகித்தல் என்கிற இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. கிரகித்தல் வினாவுக்கு கிரகித்தலுக்கு ஒரு பந்தி தந்துட்டு வினா கேட்கிறார்கள். முதலில் வினாவை வாசியுங்கள். எது வினாவாக வரும்? இன்றைக்கு இந்த கலந்துரையாடலில் என்னை நோக்கி கேட்கப்படுகின்ற வினாக்கள் என்னவாக இருக்கு? சுருக்கம் கிரகித்தல் தொடர்பானதாக இருக்கு. அப்ப ஒரு பந்தியிலே உள்ள விடயங்கள் தானே வினாவிலே இடம்பெறும், பானையிலே இருப்பது. ஆகவே வினாக்களை வாசித்தால், அந்த வினாக்களை தெளிவாக வாசித்தால், அந்த பந்தியிலே உள்ளது என்ன என்பதை கிரகிப்பதற்கான ஒரு முன்னாயத்தம் எங்களுக்கு இடம்பெற்றுவிடும். வினாக்களை வாசித்து விட்டு பந்தியை வாசிக்கிற போது தெளிவாக இருக்கும். இந்த கல்வி நிர்வாக சேவை, இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைகளிலே சரியான கூற்று எது என்று ஒரு கேள்வி கேட்பார்.
இப்ப ஒருவர் உரையாற்றுகிறார் ஒரு இடத்திலே, அல்லது ஒரு இடத்திலே ஒருவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த கட்டுரை எதை சொல்ல வந்தது என்பதை இந்த கட்டுரை எதை சொல்ல வந்தது என்பதை நீங்க தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். இப்ப பிரசாத் நீங்கள் ஏதாவது கதைக்க விரும்பினாப்பில் மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். கதைக்கலாம் தானே இப்ப? அதாவது இப்ப நான் முதல் நான் கதைச்சிட்டு உங்களை கதைக்க வரும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சுருக்கம் என்பது எழுதுவதற்கு எங்களுக்கு கொஞ்சம் வாசிப்பு இருக்க வேண்டும், பயிற்சி இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், கிரகிக்கிற தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் இந்த பயிற்சி உங்களை மிகப்பெரிய ஒரு பதவியிலே கொண்டு போய் விடும். இப்ப ஒரு ஏஎல் பரீட்சையில இவ்வளவோ படிச்சதுல 15 புள்ளி தான் கேட்பாங்க. ஆனா சுருக்கம் கிரகித்தல் என்பது படிக்காமல் வருகின்றது என்பதை வழியால பல பேர் அதை சிம்பிளாக நினைத்து பகுதி 2 மிக குறைவான புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள், சும்மா எழுதுகிறார்கள். இலங்கை நிர்வாக சேவை, கல்வி நிர்வாக சேவை போன்றவற்றிலே 2-3 பந்திகளில் சுருக்கம் எழுதியவர்களும் இருக்கிறார்கள். கூற்றுக்களை தெளிவாக விளங்க முடியாது இடர்படுபவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றால் வாசிப்பு பழக்கமற்றவர்கள், கிரகிக்கின்ற பயிற்சியற்றவர்கள். ஒருவர் என்ன பேசுகிறார், ஒருவர் என்ன எழுதுகிறார், அவருடைய கருத்து என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு நுண்ணறிவு என்பது அங்கே தேவைப்படும். அங்கே மொழி சில நேரங்களில் இப்ப பாருங்க, இன்றைய நான் சொன்னதிலே ஒரு கிரகித்தல் கேட்கிறேன். தமிழ் வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை. இதன் சரியான கூற்று, இதன் சரியான கூற்று. தமிழில் வசன நடை இல்லை. தமிழில் முந்தைய காலங்களில் வசன நடை இல்லை. தமிழுக்கு வசன நடை புதியது அல்ல. இந்த 3 எது சரியான கூற்று சொல்லுங்க? மூன்றாவது. தமிழுக்கு வசன நடை புதியது அல்ல. புதியது இல்லை. வசன நடை புதியது இல்லை. பிள்ளையாச்சே, வடிவா யோசிங்க. வசன நடை இப்ப 3வது பிழை. நான் என்ன சொன்னேன்? வசன நடை இப்போதுதான் பிறந்து பல வருஷம் ஆகவில்லை. இதை நாங்க சுருக்கி எழுதக்கு என்ன எழுதினாங்க? தமிழுக்கு வசன நடை புதியது தான் எழுதினாங்க. அப்ப நான் எழுதக்கு 3வது சரியா யோசிச்சு பாருங்க. அப்ப தமிழுக்கு வசன நடை புதியது அல்ல என்று சரி என்று சொல்லி இருக்கிறீங்களே. தமிழில் முந்தின காலத்தில் வசன நடை இருக்கவில்லை என்பதுதானே அப்ப சரியாக இருக்கு. அப்ப இப்படி தொடுற மூக்கை இப்படி தொடுறது, அப்படி கேட்டோன்னு கலர் குழம்பி விடுவார்கள். இப்ப நான் உங்களை கண்டதாக என்னுடைய ஞாபகத்தில் ஒரு பொழுதும் இல்லை. திருப்பி சொல்றேன், நான் உங்களை கண்டதாக என் ஞாபகத்தில் ஒரு பொழுதும் இல்லை என்றால் ஒரு நினைவும் இல்லை. நான் உங்களை கண்டதாக என்னுடைய ஞாபகத்தில் ஒரு நினைவும் இல்லை. இதன் சரியான கூற்று, நான் உங்களை ஞாபகம் வைத்திருக்கின்றேன், நான் உங்களை எப்போதோ கண்டிருக்கிறேன், நான் உங்களை காணவில்லை. இது சரியான கூற்று. நான் உங்களை காணவில்லை. நான் உங்களை காணவில்லை. அப்ப நான் சொல்றது இப்ப இந்த கிரகிக்கிறதுல இப்படி ஒரு சுத்தி ஒரு சுழண்டால் இந்த சொல்லி வரல, டபுள் நோட் ரூண்ட், அதாவது 2 நோட் வந்தால் சரி என்று அர்த்தம். இப்ப அவன் நல்லவன் இல்லை என்று சொல்லவில்லை. அங்க இந்த வசனத்தை நினையுங்க. அவன் நல்லவன் இல்லை என்று சொல்லவில்லை.
அவன் நல்லவன். அவன் நல்லவன். அவன் நல்லவன் என்று சொல்லவில்லை. இங்க 2 தரம் மறுத்தல் வருகிற பொழுது அங்கே அவன் நல்லவன் என்கின்ற சாரப்பட ஒரு கருத்து வருகிறது. உறுதியா சொல்லல, அவன் நல்லவன் என்ற சாரப்பட ஒரு கருத்து இடம் வருகிறது. ஆகவே இந்த கிரகித்தல் என்பது உங்களை விளங்கி இருக்கும். சாதாரண வசனத்தில கூட ஒரு கோளாறுகள் இருக்கு. அப்ப ஒரு வாக்கியத்துக்குள்ளே சுருக்கி எழுதுகிற பயிற்சிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் சில வகையான பயிற்சிகளை இப்ப செய்வோம். முதலாவதாக ஒரு பயிற்சி செய்வோம். நான் இப்ப தர்றதை நீங்கள் ஒருக்கா ஒரு வசனத்திலே எழுத அல்ல பிரதான கருத்தை எழுத போறீங்க. கவனத்தில் கொள்ளுங்க. பேப்பர்ல தயாரா வச்சிருங்க. எழுத்துப்பிள்ளை நீங்களே திருத்திக் கொள்ளுங்க. கதைக்க வேண்டாம், மியூட் பண்ணிட்டு கதைங்க. சார் ஒரு கேள்வி, இந்த திறவுகோல்ன்றது திறவு சொற்கள்ன்றது ஒரு சொல்லா 2 சொல்லா சார்? திறவு சொல்லன்றது ஒன்றுதான். திறவு சொற்கள் என்றே அந்த பந்தியில சொற்கள் பலது இருக்கும் தானே, அதுதான் திறவு சொல்லன்றது ஒன்றுதான். ஓகே சார், நன்றி. நான் அடிச்சு கொண்டு கேட்க நீங்க அதில் தேவையற்றதை பார்க்கலாம். இதன் பிரதான கருத்தை இயன்ற அளவுக்கு சுருக்குக என்பதுதான் விஷயம். ஒரு கதை பொறுத்தளவு அது கவலை. இதுல இப்ப சொன்னால் ஒரு நிமிடம். இதுல 44 சொல் இருக்கு.
45 நெடுங்களன். சரியாக நீங்கள் இத 15 சொல்லுக்குள்ள சுருக்கி எழுதும். முடியாது. கதைக்காங்க. மியூட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள வாசிங்க. இதுல 45 சொல்லி இருக்க பிள்ளைகள், நீங்கள் 15 சொல்லுக்குள்ள இதை சுருக்கி எழுத பயிற்சி செய்யணும். ஆறாவது நாள் எழுதினீங்கன்னா சொல்லி காட்டுங்க. என்ன மிஸ் அழிட்டீங்களா? ஓம் சார். வெயிட் பண்ணுங்க. பேச்சு என்பது ஒரு கலையாகும். நன்றாக வாசிக்க தெரிந்தவர்களே கைது என்றவர்களாக இருப்பார்கள். ஓகே, இது ஒரு இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட இல்ல. சரி, ஓகே. வேற மற்றொரு வாசிங்க. பேச்சு ஒரு கலை. மற்றவரை மூன்று விடயங்கள். பேச்சாற்றலுக்கு வாசிப்பு முக்கியமாகும். பேச்சாற்றலில் கைதேர்ந்தவர்கள் பலராவர். இதுல நீங்கள் ஒரு விடயத்தை விட்டுட்டீங்க, முக்கியமான விடயம். சரி, இன்னொரு ஆள் வாசிங்க. இந்த சுருக்கத்தில் 3 சுருக்க குறிப்புகள் மிகவும் முக்கியமானவை. அதில் ஒன்று பேச்சு ஒரு கலை என்பது. அடுத்ததாக மற்றவரை கவரும் வகையில் பேச வேண்டுமாக இருந்தால் வாசிப்பு ஓட்டம் அவரிடத்தில் இருத்தல் வேண்டும் என்பது. சார், வாசிப்பு மூலம் ஏற்படும் பேச்சு கலை மூலம் வாசிப்பு கலை மூலம் ஏற்படும் பேச்சால் பிறரை கவரவும் வாசிங்கோ முடியல. வாசிப்பு திறனை கொண்டிருக்கும் ஒருவரால் பிறரை கவரும் அளவுக்கு சாதுரியமாக பேசக்கூடிய கலையாற்றலை கொண்டிருப்பார். ஓகே,
இன்னும் ஒரு ஆள். பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. எல்லாராலும் பேச முடியாது, ஏனையவர்களை ஈர்க்கக்கூடியதுமான கலை என்று பலரும் உலகில் உள்ளனர். ஓகே, சரி. இப்ப நான் இதுல உள்ள முக்கியமான விடயங்களை சொல்றேன். பேச்சு என்பது ஒரு கலை. ஓகே, அது தேவை. சரிதானே? பேச்சு என்பது ஒரு கலை. முதலாம் விஷயம். அடுத்தது பேசுவதால் மட்டும் என்றதையும் எடுப்போம். அடுத்தது வாசிக்காதவனால் என்றதையும் பண்ணும். அடுத்தது சாதுரியமாகவும் மாதுரியமாகவும் என்றதையும் போடுவோம். அடுத்தது தொழில் என்றதையும் குறிப்போம். சரியோ? அப்ப இதுல கலை, வாசிப்பு, சாதுரியம், மாதுரியம், தொழில், இவைதான் திறவு சொற்கள். இப்ப திறவு சொற்கள் இவை என்றதை நாங்கள் கவனத்தில கொள்ளுவோம். இப்ப இதை நாங்கள் எழுதிக்குள்ள ஒரு சின்ன பந்தி எடுத்திருக்கிறேன். இந்த பந்தி ஒரு போட்டி பரீட்சையில இடம்பெற்றது. சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். மாதுரியம் என்றா என்ன? யாராவது சொல்லுங்க. மாதுரியம் மிக சிறப்பாக பேசும் ஆற்றல். இல்லை இல்லை. கவர்ந்து பேசும் தன்மை. இல்லை. புத்திசாலித்தனமாகும். அது சாதுரியம், புத்திசாலித்தனம். மாதுரியம் என்றால் என்ன? நுணுக்கமாக, நுணுக்கம். இல்லை இல்லை. இன்னும் சொல்ல நீங்க ஒரு சொல்ல இல்ல. இனிமையானது. அப்ப மாதுரியம் என்றால் இனிமை. அப்ப கலை. பாருங்க, பேச்சு என்பது ஒரு கலை. பேசுவதால் மட்டுமல்ல, வாசிப்பதனாலே சாதுரியமாகவும் மாதுரியமாகவும் பேசி மற்றவரை கவர்ந்து அதை தொழிலாக கூட உயர்த்தி கொள்ள முடியும். இப்ப நான் இன்னும் எழுத இல்லை, நான் இப்ப சும்மா சொன்னேன். அப்ப வாசிப்பு, பேச்சு என்பது ஒரு கலை. அதை தொழிலாக கூட மாற்ற முடியும். அப்ப பேச்சு என்பது ஒரு கலை. தனிய பேசி பேசி பழகினால் மட்டும் காணாது. அதுதானே நான் இன்றைய சொல்றோம். இன்றைய சொன்ன உங்களுக்கு பானையில இருந்தா தான் அகப்பையில வரும். வெறும் அலங்கார வார்த்தைகள், வெறும் வெற்று கோஷங்கள் மட்டும் ஒருவனை பேச்சாளனாக்காது. அவன் ஒரு பலதுறை அறிவுடையவனாக, வாசிப்பவனாக இருக்க வேண்டும். அப்ப வாசிப்பவனாக இருந்தால்தான் என்ன, அவனிடம் சாதுரியமும் மாதுரியமும் இருக்கும். சாதுரியம் என்றால் புத்திசாலித்தனம், மாதுரியம் என்றால் இனிமை. ஒரு ஆசிரியர் அறிவோடு மட்டும் கற்பித்தால் எங்களுக்கு விளங்காது, கொஞ்சம் இனிமையாகவும் சொல்ல வேண்டும். சில தமிழ் மருந்துகளை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தேனுடன் கலந்துதான் கொடுக்கின்றார்கள். ஏன் தேனுடன் கலந்து கொடுக்கின்றார்கள் என்றால், அங்கே இனிமை என்பது மருந்திற்கு கூட தேவையாக இருக்கிறது என்றால், ஒரு பேச்சிலே இனிமை என்பது மிக முக்கியம். அப்ப ஒரு கலை பேச்சு பயிற்சி மட்டும் காணாது, வாசிக்க வேணும். வாசிச்சா மட்டும் காணாது, பேசிக்க இனிமையாகவும் சாதுரியமாகவும் பேச வேண்டும். அதனுடைய உச்சக்கட்டமாக ஒருவர் பேச்சை தனது வாழ்க்கை தொழிலாக கூட மாற்ற முடியும். அப்ப இதுல மிச்சம் எல்லாத்தையும் தேவையற்றது உங்களை விளங்கி இருக்கும். இப்ப நான் சும்மா ஒரு நான் பேச்சு இப்ப உங்களோட காய்ச்சி கொண்டுதான், பேச்சு என்பது ஒரு கலை. அதை வாசிப்பதற்கு அதை வளர்ப்பதற்கு வாசிப்பு மிக முக்கியமானது. அதனூடாக மாதுரியமாகவும் சாதுரியமாகவும் பேசி மற்றவரை கவர்ந்து அதனை ஒரு தொழிலாகவும் கொள்ள முடியும்.
அப்ப என்ன சொன்ன நான்? பேச்சு என்பது ஒரு கலை, அதை வளர்ப்பதற்கு வாசிப்பு முக்கியமானது. அதனூடாக சாதுரியமாகவும் மாதுரியமாகவும் பேசி கவர்ந்து அதனை தொழிலாகவும் மாற்ற முடியும். சரியாக 15 சொல் வந்திருக்கு. அப்ப நீங்கள் எழுதுறதுல ஒரு விடயத்தை பிரிங்கள் என்ன நடக்கும்? திருத்துகின்ற பொழுது உள்ளடக்கம் என்று எழுதப்பட்டிருக்கு. உள்ளடக்கத்திலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சில பொயின்ஸை கொடுத்திருப்பார்கள். இது இடம்பெற்றிருக்க வேண்டும். அது இடம்பெறவில்லை என்றால் உங்க புள்ளி உள்ளடக்கத்திலே குறையும். அப்ப உள்ளடக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள் அப்ப மேலதிகமானது மைனஸ்ல போகும். நீங்கள் எல்லாத்தையும் எழுதி இருப்பீங்க. அப்ப எல்லாத்தையும் எழுதினா என்ன நடக்கும்? அங்கே மைனஸ் போய்கொண்டிருக்கும். அப்ப ஒரு பேப்பர் எப்படி திருத்தப்படும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். இப்ப ஒரு சுருக்கத்துக்குரிய புள்ளி திட்ட குறிப்பு எப்படி இருக்கும் என்றால் உள்ளடக்கத்தில் இருக்க வேண்டியவை என்ற விஷயம் இருக்கு. அங்க சுருக்கம் எழுதி காட்டப்பட்டிருக்காது. என்னென்ன விடயம் இருக்க வேண்டும்? பேச்சு ஒரு கலை, வாசிப்பு முக்கியமானது, சாதுரியம் மாதுரியம், தொழில் என்றுதான் இருக்கு. அப்ப இதற்கு சரி போட்டுக்கொண்டு தேவையற்ற எல்லாத்துக்கும் பிளவுடைக்க உங்க புள்ளி உள்ளடக்கத்திலே குறையும். சுருக்கம் என்பது தனிய உள்ளடக்கம் அல்ல, அமைப்பு என்பது இருக்கு. அதுதான் நாங்கள் பார்த்த நாங்கள் எழுதுகின்ற முறை என்று பார்த்தோம். அப்ப அந்த அமைப்புகளை பின்பற்றுவதற்கு நான் சொன்னேன், ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தர் பரீட்சையில சுருக்கத்தினுடைய எண்ணிக்கையை இட்டதற்கு புள்ளி இருக்கு, ஒரு புள்ளி இருக்கு. அப்ப இதை நாங்கள் அந்த அமைப்பு ரீதியான சில விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கு நாங்கள் நிறைய பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். இப்ப நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம், இன்னொரு சுருக்கத்தை பார்ப்போம். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு பந்தி தெரியும் நினைக்கிறேன். அசோகர் பௌத்தரை மட்டும் நேசித்து மற்றவரை துன்புறுத்தினார் இல்லை, அவர் பௌத்தரையும் குடிமக்களாகவே கருதினார், மற்றவரையும் குடிமக்களாகவே கருதினார். சரி, இப்ப முதலாவது பந்தி ஒருக்கா சுருக்குங்க பாப்போம். பந்தி வரையில இப்ப இல்ல சார். சின்னனா தெரியும் சார். ஓகே ஓகே சார். ஓம் சார். முதலாவது பந்தியை மட்டும் சுருக்கி எழுதும்.
ஓகேயா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. வாசிங்க. எல்லாரும் கதைக்கலாம், ஒரு ஒரு ஆள் கதைக்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ. அசோகரும் அக்பரும் எல்லோரையும் குடிமக்களாக நேசித்து நல்லாட்சி புரிந்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினர். ஓகே. வேற? அரசர்கள் இருவரும் குடிமக்களை நேசித்ததால் அவர்கள் அரசு மாண்பு வாய்ந்தன. ஓகே. அசோகரும் அக்பரும் எல்லோரையும் குடிமக்களாக கருதி ஒரே நியாயம் வழங்கி உலகிற்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் அரசு விளங்கின. ஓகே. அசோகரும் அக்பரும் எல்லா இனத்தரையும் நேசித்து ஒரே நீதி வழங்கி உலகில் தலை சிறந்து விளங்கினார்கள். நிரோஜன் வாசிங். நீங்கள் எடுக்கலாம், எடுத்திருக்காங்க. சரி. ஓகே. இப்ப இன்னொரு ஆள் வாசிங்களா? கோபிநாத். மத சமத்துவமும் அன்பு நீதி போன்றன விரைவுபட்டிருந்த அக்பர் ஆட்சிக்கு நீதியும் நீதி நல்லமைச்சும் வீரப்படை தன்மையும் இருந்தன. அக்பரும் அசோகரும் எல்லோரையும் குடிமக்களாக கருதி ஒரே நீதியை வழங்கி உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினர். ஓகே. இப்ப ஓகே காணும். நேரம் பிரச்சனையா இருக்குது. நாங்கள் இன்னொரு இதை செய்வோம், அதுல பார்ப்போம். முதலாவது, அசோகர் என்ற சொல்லை பெயரை யாரும் பயன்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு இந்த சுருக்கத்திலிருந்து அவர்கள் விலக்களிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த அசோகருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உண்மையை சொன்னார். இங்க சொல்ல வந்தது அக்பரை பற்றி. அப்ப அசோகர் என்ற சொல்லை நாங்கள் ஆறாவது பயன்படுத்தி இருக்க தேவையில்லை. வடிவா பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பந்தி சொல்ல வாரது அக்பரை பற்றி தான். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு மைய கருத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்ப இதுல அசோகர் என்று வர்ற இந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லை. சரியோ? எங்களுக்கு தேவையில்லை. இப்ப சொல்ல வந்தது ஆர பற்றி என்றா அக்பரை பற்றி. அப்போ அசோகர் என்றதே வர தேவையில்லை. முதலாவது விஷயம் அது நீக்குதலுக்குள்ள வரும். அக்பரும் அது என்ன? அக்பரும் என்ற என்ன அர்த்தம்? அது மேல சொன்னது உதாரணம் அல்லது ஒரு உவமை. அக்பரும் முஸ்லிம்களையும் மற்றவரையும் குடிமக்களாகவே கருதி எல்லோருக்கும் ஒரே நியாயம் வழங்கினார். இருவர் அரசும் உலகிற்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்கி நிற்கும் மாண்பு வாய்ந்தன. இந்த மாண்பு வாய்ந்தன எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அக்பர் முஸ்லிம்களையும் மற்றவரையும் குடிமக்களாகவே கருதி. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த மற்றவரையும் முஸ்லிம்களையும் குடிமக்களாகவே ஒரு சொல்ல சொன்னா என்ன சொல்லலாம்? முஸ்லிம்களையும் மற்றவரையும் என்பதை ஒரு சொல்லால சொன்னா என்ன சொல்லலாம்? அனைவரையும். அக்பர் எல்லோரையும் குடிமக்களாக கருதி ஒரே நியாயத்தை வழங்கினார். அதனால் அவருடைய ஆட்சி திறமையுடையதாக இருந்தது.
அன்பும் நீதியும் விரவியே நின்றன. இது கூறியது கூறல். ஏன் முதலே சொல்லிட்டோம், நியாயம் என்று சொல்லிட்டோம், நீதி என்று இங்க திருப்பி வருது. சொல்லணுமோ இல்ல. அப்ப விரும்பினா நாங்க சொல்லலாம், அக்பர் எல்லா மக்களையும் ஒரே மக்களாக கருதி நியாயத்தையும் அன்பையும் வழங்கினார். அதனால் அவரது ஆட்சி முறை திறமையானதாக இருந்தது. நல்லமைச்சும் வீர படைத்தலைமையும் அக்பர் ஆட்சிக்கு தூண்களாக நின்றன. இந்த நல்லமைச்சு, வீர படைத்தலைமை இவற்றுக்கு சமனான சொல் என்ன? ஆட்சி முறை. நல்லாட்சி முறை. இல்ல. இப்ப இறைமாட்சி என்று ஒரு அதிகாரத்திலே வள்ளுவர் சொல்லுகிறார், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அரசுக்குரிய அங்கங்கள், அங்கவியல் என்றே ஒரு இயல் இருக்கிறது திருக்குறளிலே. அங்கவியல் என்றால் என்னென்றால் அரசனுக்குரிய அங்கங்கள். அரசனுக்குரிய அங்கங்கள் என்றால் அரசன் உறுப்புகள் அல்ல. அரசன் ஒருவனுக்கு அல்லது அரசு ஒன்றுக்கு 6 உறுப்புகள் இருக்க வேண்டும். படை, குடி, கூழ், கூழண்டா உணவு, ஆட்சிக்கு தேவையான பொருட்கள், அமைச்சு, நட்பு, அரண், ஆறு. உடையான் அரசருள் ஏறு. அதால பாருங்க பின்னுக்கு வருது, அவர்தம் ஆட்சியில் அரசுக்குரிய அங்கங்கள் எல்லாம் ஒழுங்குபட அமைந்திருந்தன. அப்ப நல்லமைச்சும் வீர படைத்தலைமையும் என்ன? அரச அங்கங்கள். அப்ப நாங்கள் மேல சொன்னதை சொல்ல தேவையில்லை. அவனுடைய ஆட்சியில் அரசுக்குரிய அங்கங்கள் எல்லாம் ஒழுங்குபட அமைந்திருந்தன. அவன் செய்த சீர்திருத்த முறைகள் முக்கியமானவை. அப்ப இங்க நீங்க அந்த கீவேர்ட்ஸ் இருக்கா சொல்லுங்க அப்பம். என்னென்ன கீவேர்ட்ஸ் வரும் என்று இருக்கா சொல்லுங்க. திறவு சொற்கள் என்னென்னு சொல்லுங்க அப்பம். என்னென்ன திறவு சொற்கள் சொல்லுங்க. முதலாவது அக்பர், அடுத்தது மக்கள், அடுத்தது நீதி நீதி அன்பு, அடுத்தது திறமை, அடுத்தது அரச அங்கங்கள், அடுத்தது சீர்திருத்தம் முறைகள். இப்ப இந்த பந்தியையே மறந்துட்டு இத மட்டும் பாருங்க. இந்த பந்திய மறந்துட்டு இத மட்டும் எடுப்போம். இப்ப இந்த பந்தியங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சொல்லி பாருங்க பாப்போம். அக்பர் எல்லா மக்களையும் ஒரே மக்களாக கருதி நீதியையும் அன்பையும் வழங்கினார். அதனால் அவருடைய ஆட்சி திறமை வாய்ந்ததாக விளங்கியது. அரச அங்கங்கள் எல்லாம் ஒழுங்காக அவர் ஆட்சியில் விளங்கியது. அவர் அறிமுகப்படுத்திய சீர்திருத்த முறைகள் முக்கியமானவை. அப்ப கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு இப்ப ஆற்ற மொழிநடையில் எழுதுறோம். மொழிநடை. அப்ப அக்பர் மக்கள், நீதி அன்பு, திறமை, அரச அங்கங்கள், சீர்திருத்த முறைகள். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்களாக வசனங்களை உருவாக்கி கொள்றோம். அப்ப அக்பர் அனைத்து மக்களையும் ஒரே மக்களாக கருதி நீதியையும் அன்பையும் வழங்கிய திறமையான ஆட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சியில் அரச அங்கங்கள் திறம்பட அமைந்திருந்தன. அவர் அறிமுகப்படுத்திய சீர்திருத்த முறைகள் முக்கியமானவை. கோலப்பெற்ற அறிமுகப்படுத்திய, உருவாக்கிய. அப்ப இதுதான் நான் சொன்ன திறவு சொற்கள்.
இப்ப உங்களுக்கு திறவு சொற்களை அமைக்கிறது சுலபம் மாதிரி இருக்குதா இல்லையா? திறவு சொற்களை வச்சு கொண்டு எழுதினால் ஆற்ற மொழிநடையில் எழுதுவான், எங்கட மொழிநடையில இல்லாட்டால் அதை பார்த்து குழம்பிக் கொண்டிருப்போம். இப்ப இத பார்த்தோன்னு எங்களுக்கு அந்த பந்தி ஞாபகம் வந்துட்டுதுன்னா எங்கட கிரகித்தல் ஆற்றலும் தரமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, அப்ப நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் சுருக்கம் என்பதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கிரகித்தலை இதோட சேர்த்தா குழம்பீடும். அப்ப நாங்கள் இன்றைக்கு சுருக்கம் பற்றி கதைச்ச உண்ட ஒரு ஆள் சாராம்சமா கதையுங்க பார்ப்போம், நீங்களாக கதையுங்க பார்ப்போம். அதான் கிரகித்தல். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம் தொடர்பாக? வணக்கம் சார். வணக்கம். சுருக்கம் என்பது என்ன? சுருக்கம் எழுதுவதற்கு பல்துறை அறிவு அவசியம் என்கின்ற விடயமும், சுருக்கம் எழுதுதலின் போது தேவையற்றதை நீக்குதல், தேவையானதை சுருக்குதல், திறவு சொற்களை எழுதுதல், ஒழுங்குபடுத்துதல், எழுதுதல் என்கின்ற ஒழுங்குமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியும், அந்த திறவு சொற்களை எவ்விதமாக நாங்கள் இனங்கண்டு கொண்டு சுருக்கத்தில் அதனை கையாள முடியும் என்பது தொடர்பிலான பயிற்சியும், ஒட்டுமொத்தமான சுருக்க செயற்பாடு ஒன்று எவ்விதமாக அமையும் என்பது தொடர்பிலேயும் இன்றைய சுருக்கம் தொடர்பிலான இந்த கலந்துரையாடல் காத்திரமானதாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக. ஓகே, உண்மையில இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே அல்லது இன்றைய பந்தியில பயன்படுத்தியவை மிக சுலபமானவை. இப்ப இலங்கை நிர்வாக சேவை, கல்வி நிர்வாக சேவை போன்றவற்றிலே பயன்படுத்துகின்ற கடினமான பந்திகளை இன்னொரு செயலமர்விலே நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இது ஒரு ஆரம்ப கட்டம். ஒரே நாளிலே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எப்படி சுருக்கத்தை எழுத முடியாதோ அப்படி சுருக்கத்தை பற்றி கலந்துரையாடலையும் உடனடியாக செய்யக்கூடாது. அப்ப இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம். இப்ப வேறு வளவாளர்கள் வாரக்கிழமை யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் வேல்நந்தகுமார் அவர்கள் இந்த போட்டி பரீட்சைகளுக்குரிய மொழித்திறன் விருத்தி தொடர்பான ஒரு செயலமர்வை நிகழ்த்த இருக்கின்றார். நானும் கிரகித்தல் தொடர்பாக இன்னும் சில விடயங்களை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த ஆர்வம் குழுமத்தினருக்கும், அதே நேரத்திலே இப்படி ஒரு பலரும் நுழையக்கூடிய, உண்மையில் 1000 மாணவர்கள் வரை கூட நுழையக்கூடிய ஒரு இந்த சூம் ஐடியை தந்து உதவிய நண்பர், ஆசிரியர் நண்பர் நிசாந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Yeah, thank